Hi friends, welcome to anbilsahitya education channel. In the channel TRB, TET exam, UGC NET exam, SLET exam, college examination அனைத்து விதமான updates வரக்கூடிய சேனலுங்க. Keep watching and keep supporting. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தில் TNSET 2024க்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கமெண்ட்ஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2024ங்க. சரிங்களா? அன்னைக்கு தொடங்கி 30 ஏப்ரல் 2024 5 மணி வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணலாங்க. இது நம்ம லாஸ்ட் டேட் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மே, அதாவது மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளே நம்ம பே பண்ணோம். எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்கன்னா 2500 ஃபார் ஜென்ரல், பொது பிரிவினர்களுக்கு 2500, பிசி, எம்பிசி மற்றும் டிஎன்சி பிரிவினர்களுக்கு பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் வச்சுருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிடபிள்யூடி ஸோ அவங்களுக்கு 800ங்க. தேர்ட் ஜென்ரலுக்கு ஃபீஸ் கிடையாது. சரி, ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம எப்போ பண்ண முடியும் அப்படின்னா மே 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும், ஸோ 11:50 PM வரைக்கும் ஒரு 2 days கொடுக்குறாங்க. அந்த டைமில் நம்ம ஆன்லைனில் பண்ணிக்கணும். எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க 3 ஜூன் 2024 தொடங்கி 25 ஜூன் 2024 அது வரைக்கும் டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா நமக்கு யூஜிசி நெட் எக்ஸாமும் இந்த டைமில் தான் நடக்கும். ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இதையும் எழுதலாம் அதையும் எழுதலாம், ஏதாவது ஒன்று நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ண போகிறீங்க. எக்ஸாமினேஷன் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 hours. ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2 சேம் யூஜிசி நெட் எக்ஸாமில் என்ன மெத்தடோ அதே மாதிரி தான் யூஜிசி நெட்டில் இருக்கிற மாதிரி இங்கேயும் நெகட்டிவ் மார்க் சிஸ்டம் கிடையாது. சிஎஸ்ஐஆர் நெட்டில் நெகட்டிவ் மார்க் சிஸ்டம் இருக்குது, இதில் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இதில் என்னென்ன ஸ்டெப்ஸு நம்ம ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது. இது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வரக்கூடிய பகுதியில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ரொம்ப தெளிவாக பார்க்கலாங்க. இந்த எக்ஸாம் ரொம்ப வருடங்களுக்கு அப்புறமா இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நிறைய பேர் நெட்டு ஸ்லெட்டு கிளியர் பண்ணாமல் அதுக்கும் அப்ளை பண்ண முடியாமல் நிறைய பேர் சிரமத்தில் இருக்கிறது தெரிய வருதுங்க. இந்த தடவை ஆக்சுவலி இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஃபீல் பண்ணுறேன். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறதுனால அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் அப்ளை பண்ணி நீங்கள் உட்காந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? மறுபடியும் எப்போ எக்ஸாம் வரும்னு தெரியாது. இப்போ தான் ரீசெண்டாக டிஆர்பி நோட்டிஃபிகேஷனும் சொல்லியிருக்காங்க, அதுக்கான எக்ஸாமினேஷனும் வரப்போகுது. ஸோ இப்போ பேட்டர்ன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அப்படின்னு நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. இதில் 2 பேப்பர்ஸ் இருக்க போகுதுங்க. பேப்பர் 1, பேப்பர் 2. இல்லை பேப்பர் 1 பார்த்திங்கன்னா யூஜிசி நெட்டில் இருக்கிற மாதிரியே ஜென்ரலாக இருக்கக்கூடியதான். இது பார்த்திங்கன்னா எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தாங்க நம்ம எழுத போகிறோம். இதில் ஜென்ரல் நாலேஜ் இருக்குது, டீச்சிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது, ரிசர்ச் ஆப்டிடியூட் இருக்குது, அதுக்கப்புறம் ரீசனிங் எபிலிட்டி, ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம், பீப்புள் அண்ட் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்ட், மேத்தமேட்டிக்கல் ஆப்டிடியூட், டைவர்ஜென்ட் திங்கிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ஆஃப் த கேண்டிடேட். சரிங்களா? 3 மணி நேரங்க இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ பேப்பர் 1க்கு எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும்னா 50 கேள்வி இருக்கும். மொத்தமாக 100 மார்க். அப்படின்னா ஒரு கேள்விக்கு 2 மார்க். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா பேப்பர் 2. பேப்பர் 2ல் பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸ் இருக்குங்க. இதுக்கான மார்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா 200 மார்க்குங்க. ஸோ இது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா அவங்களுடைய கன்சர்ன் சப்ஜெக்ட். பிஜியில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க, நீங்கள் யூஜி ஒன்று படிச்சிருக்கலாம், பிஜி ஒன்று படிச்சிருக்கலாம். யூஜியை பற்றி கவலை இல்லை, பிஜி சப்ஜெக்ட்டு என்ன படிச்சிங்க, ஒரு 55% மேலே நீங்கள் பிஜி மார்க் ஷீட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டியில் வந்துடுறீங்க. அதனால் நீங்கள் பிஜி என்ன சப்ஜெக்ட் வச்சுருக்கீங்களோ அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? ஸோ டிஎன் செட்டுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் பார்த்திங்கன்னா
சிமிலராக இருக்கும். அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த சிலபஸ் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பேஜில் போயிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸில் நம்மளோடது எதுன்னு பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆந்த்ரோபாலஜி, ஆர்கியாலஜி, அரபிக், கெமிக்கல் சயின்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன், கிரிமினாலஜி, டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ், எர்த் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், எஜுகேஷன், எலக்ட்ரானிக் சயின்ஸ், இங்கிலீஷ், என்விரான்மெண்டல் சயின்சஸ், ஜியோகிரஃபி, ஹிந்தி, ஹிஸ்ட்ரி, ஹோம் சயின்ஸ், லேபர் வெல்ஃபேர், அதுக்கப்புறம் லா, லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், லைஃப் சயின்சஸ், மலையாளம், மேனேஜ்மெண்ட், மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், மியூசிக், பெர்ஃபார்மிங் ஆர்ட். இது போக பார்த்தீங்கன்னா philosophy, physical education, physical sciences, political sciences, psychology, public administration, Sanskrit, social work, sociology, Tamil, Telugu, tourism, administration and management, Urdu, visual art, women studies. இவ்வளோதாங்க. மொத்தமாக 43 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை தான் இந்த TNSET நோட்டிஃபிகேஷனில் அதிகமான சப்ஜெக்ட்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் இப்போ வந்து சிலர்லாம் பிஜி படிச்சுட்ருப்பாங்க, ஃபைனல் இயரில் இருப்பாங்க, அவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட் எது கீழே, ஃபிசிக்கல் சயின்ஸ்னால் எந்தெந்த சப்ஜெக்ட் அதுக்குள்ளே வருது, ஏன்னா ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் வரும் இல்லைங்களா. கெமிக்கல் சயின்ஸ்னால் என்னென்ன சப்ஜெக்ட், மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ்னால் என்னென்ன சப்ஜெக்ட், எர்த் சயின்ஸ்னால் எது, லைஃப் சயின்ஸ்னால் என்ன, ஏன்னா எதுவும் தெரியாமல் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம சப்ஜெக்ட்லாம் ஃபஸ்ட்டு இதில் இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடணும். அது இல்லாமல் இருந்ததுன்னா ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணிவிட்டு உட்காந்து நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, விஷுவல் ஆர்ட்டுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது, மியூசிக், அதுக்கப்புறமா பெர்ஃபார்மிங் ஆர்ட். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் ஃபஸ்ட்டு திங் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய சப்ஜெக்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்குதான்னு பாருங்கள், சிலபஸை போய் பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எடுக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம யாரெல்லாம் எலிஜிபிள், நம்ம எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்ஏ முடிச்சுட்டு நம்ம வந்து அதில் ஒரு 55% வந்து நம்ம வச்சுருக்கணும், அவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாங்க. ஸோ இப்போ கம்யூனிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா மார்க்ஸ் வந்து கம்மியாகுது. இது பிஜி வந்து பிசி ஜென்ரல் பீப்புளுக்கு அந்த மாதிரி, எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு வந்து இன்னும் குறையுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே அப்ளை பண்ணி வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அன்பில் சாகித்யா சேனலில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாம் படிக்கிறது, ஸ்லெட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குங்க. ஸோ பிளேலிஸ்ட்டில் போயிட்டு முக்கியமான வீடியோஸை பாருங்கள். கண்டினியூஸாக நம்ம சேனலில் இனிமேல் ஸ்டடி பிளான் முக்கியமான வீடியோஸ்லாம் வரப்போகுதுங்க. அன்பில் சாகித்யா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. நிறைய வீடியோஸ் நம்ம போடுறதுக்கு எனக்கு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குங்க. மீண்டும் சந்திப்போங்க ஃப்ரெண்ட்ஸ். Keep reading and keep watching friends. Thank you. நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். சோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதுல போஸ்ட் பண்றோங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. Thanks for watching. See you in the next videoங்க.